வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல அப்பா அம்மா இல்லாத ஒரு சின்ன பையனை பிடிச்சி 20 வருஷமா நாய்க்குண்டிலே போட்டு அடிமையா வளர்த்தாங்க. ஆனா இப்போ அவனை சண்டையில ஜெயிக்கிறவங்களுக்கு 20 கோடி ரூபாய் பரிசு. அந்த பரிசை ஜெயிக்க பலரும் போட்டி போடுறாங்க. அப்படி ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் அன்லீஸ்ட். படத்தோட முதல் சீன்லயே கழுத்துல நாய் காலர் போட்டு ஒருத்தன் நடந்து வரான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அப்ப அவன் பக்கத்துல நிக்கிற ஒரு ஆளு அந்த காலரை கலட்டிட்டு அவன் காதுல அவங்கள போட்டு பொழல அப்படிங்காது. உடனே இவன் பாஞ்சு போய் எதிரில எல்லாவனையும் அடிச்சு எலும்ப உடைக்க ஆரம்பிச்சான். முன்னாடி இருக்கிறவனை போட்டு பொழந்துட்டு இருக்கப்போ பின்னாடி ஒருத்தன் ஓடி வரான். அவன் காலடி சத்தத்தை வச்சே அவன் வர்ற திசையில எட்டி மிதிச்சு பார்க்காமே அடிக்கான். அந்த அளவுக்கு ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்டிவ் உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப திடீர்னு முன்னாடி ஒருத்தன் வந்து துப்பாக்கியால சுட்ட அந்த செகண்ட்லயே புல்லட் பாதையில இருந்து விலகி சுட்டவனை போட்டு பொழந்துடுக்கான். அந்த அளவுக்கு ஸ்பீடாவும் இருக்கான். இவன் பொழந்துட்டு இருக்க பார்த்து இவனை ஏவி போட்ட ஆளு கைத்தட்டி ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஆளு பேரு 5 வட்டி அழகேசு. இந்த ஆளு வட்டிக்கு கடன் விட்டு அதை வசூல் பண்ணி சம்பாதிக்கிறவரு. கடனை வாங்கின எவனும் வட்டி கொடுக்கலனா இந்த மாதிரி ஆளை விட்டு அடிச்சு எலும்ப உடைச்சிருவாரு. நம்ம ஹீரோ ரூத்லெஸ் அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க நிப்பாட்டு அப்படின்னு சொல்லவும் அப்படியே நிப்பாட்டிடுறான். சிரிச்சுக்கிட்டே வந்த அழகேச மாமா, தம்பி நீங்க என்கிட்ட காசு வாங்கியிருக்கீங்க, காசை ஒழுங்கா திரும்ப கொடுத்தனா இந்த காலர் அவன் கழுத்துல இருக்கும். இல்ல ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணியனா அவன் கழுத்துல உள்ள காலர் அவுத்துருவேன், அவன் உங்களை டங்கு வர அவுத்துருவான் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கினவங்க பாக்கெட்ல உள்ள காசு எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கழுத்துல காலரை மாட்டிட்டு ஜிம்மி வா போவோம் அப்படின்னு சொல்லவும் அவனும் குடுகுடுன்னு நடந்து வந்துடுறான். அவங்க திரும்ப கார்ல போயிட்டு இருக்கப்போ நம்ம 5 வட்டி அழகேச மாமா அவர் நேத்து நைட்டு கண்ட கனவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் ஏதோ ரம்யமான ஹவாய் கடற்கரையில ஷார்ட்ஸை போட்டு உட்கார்ந்து இருந்தாராம். 2-3 பொண்ணுங்க அங்க வந்து இவருக்கு சரக்குத்தி கொடுத்துட்டு இருந்தாங்களாமா. ஒரே கிளுகிளுப்பா போயிட்டு இருந்துச்சான். திடீர்னு ஒரு 2 பேர் கையில மிஷின் கன்னோட வந்து இவரை சுட்டு செதற விட்டாங்களாம். ரொம்ப கொடூரமான கனவுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோ ஜிம்மியோ இதை எதையும் கண்டுக்காம ஏதோ ஒரு பேப்பரை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த இவரு நாய்க்கு நாய் பிஸ்கட் கொடுக்குற மாதிரி இவன் வாயில ஒரு சின்ன பிஸ்கட்டை போட லபக் லபக்குன்னு கடிச்சுட்டீங்க. பிறகு இவங்க உங்க இடத்துக்கு போறாங்க. அது ஒரு குடோன் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் கார் நிப்பாட்ட அங்க ஏற்கனவே 3-4 கார்ல ஆளுங்க வந்து நிக்காங்க. இவங்க எல்லாருமே ஊர்ல வெவ்வேறு பகுதிகளில் நம்ம அழகேஷ் மாமாக்கு கீழே வேலை பார்க்கறவங்க. அன்னைக்கு கலெக்ஷன் ஆன வட்டி எல்லாம் கொண்டு வந்து நம்ம அழகேஷ் மாமாட்ட கொடுக்காங்க. அப்போ நம்ம ஜிம்மி பாவம் போல ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்க, தலைவரே இவனை என்ன செய்ய அப்படின்னு கேட்கவும் மண்டையில ரத்தம் ஒழுகுறது தெரியலையா, அவனுக்கு பேண்டேஜை போட்டு அவன் ரூம்ல அடைச்சு வைங்க அப்படின்றாரு. அப்ப அவர் கூட இருந்த அடியால் ஒருத்தன் வந்துட்டு பேண்டேஜ் எடுத்து ஜிம்மி கையில கொடுத்து நீயே போட்டுக்கொடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. அது பார்த்தனா அது ஒரு நாய் கூண்டு. அந்த கூண்டு இவன் வீடு மாதிரி தானாவே உள்ள போய் பூட்டிக்கிறான். உள்ள ஒரு பாக்ஸிங் பேக் தொங்குது. அதை மாட்டுத்தனமா பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். பிறகு டயர்ட் ஆன உடனே அவன் கட்டில வந்து படுத்துற அவன் தலைக்கு நேரா மேல ஒரு டெடி பியர் பொம்மை ஒண்ணு இருக்கு. பொம்மை கூட நாய்கள் விளையாடுற மாதிரியே படுத்திருந்தவன் எந்திரிச்சு அதை தொட்டு பார்த்துட்டு கீழே வந்துடுறான். பிறகு அங்க இருந்த சின்ன குழந்தைங்களுக்கான ABCD புக் எடுத்து அதுல உள்ள படத்தெல்லாம் வியப்பா பார்க்கான். அதுல A ஃபார் அன்பு, P ஃபார் பாசம் அப்படின்னு போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்த இவனுக்கு அந்த உணர்வுகள்லாம் என்னன்னே தெரியாம முழிக்கிறான். அப்போ அந்த புத்தகத்துல ஒரு பியானோ படம் ஒண்ணு போட்டிருக்கு. அதை பார்த்து அவனுக்கு அது மேல ஒரு ஆசை வருது. அன்னைக்கு நைட்டு நம்ம 5 வட்டி அழகேஷ் மாமா என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக காசு கொடுத்து பொண்ணை கூட்டு வர சொல்லி அவர் அசிஸ்டன்ட் அனுப்பி விட்டுருக்காரு. அவனும் கூட்டு வரான். கூட்டு வந்தவன கார் டிரைவர் சீட்லயே உட்கார வச்சுட்டு இவர் பின்னாடி டிக்கில நான் லாட பாக்காரு. ஆனா அந்த பொண்ணும் டிரைவர் சீட்ல உள்ள ஆளை பார்த்துட்டு இங்க வச்சு வேண்டாம் வேற எங்கேயாவது போவுங்க சரின்ட்டு அவளை அவரோட ஆபீஸ் ரூமுக்கு கூட்டு போயிடுறாரு. அங்க அவளை தரையில வச்சு தரை சக்கரம் சுத்தி இல்லன்னு கீழே தள்ளி விடுறாரு. அப்பதான் கவனிக்கா தரைக்கு கீழே ஒரு நாய் கூண்டு மாதிரி இருக்கு. அதுல ஒருத்தன் அடப்பட்டு கிடக்கான். அதை பார்த்து மிரண்டு போனாவ ஆளுங்களை அடைச்சு வைக்கிற குடுறனா இவன் அப்படின்ட்டு குடுகுடுன்னு எந்திச்சு ஓடிடுறா. அதை பார்த்து கடுப்பான அழகேஷ் மாமா நம்ம ஜிம்மியை ஏசிட்டு பேண்ட்டை தூக்கி விட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. பிறகு அடுத்தடுத்த நாட்கள்ல வரிசையா இவனை வெவ்வேறு இடத்துக்கு கூட்டு போய் வட்டி கொடுக்காதவங்க எல்லாம் அடிச்சு அவங்ககிட்ட காசு வாங்குறத காமிக்கிறாங்க. இவ்வளவு ஏன் ஒரு லோக்கல் ஜிம்ல முரட்டுத்தனமான பெரிய பாக்ஸர் ஒருத்தர் இருக்கான். அவனே நம்ம ஹீரோ பார்த்த உடனே இவன் கூட என்னால சண்டை போட முடியாது அப்படின்ட்டு இறங்கி போயிடுறான். இப்படியே ஊர் ஃபுல்லா அளப்பறையை கொடுத்துக்கிட்டு வட்டியை கலெக்ட் பண்ணிட்டு இருந்த நம்ம அழகேஷ் மாமா ஒரு நாள் அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்த ஒரு நகை கடைக்காரரை போய் மீட் பண்ண போறாரு. நல்ல நகை கடையெல்லாம் வச்சுட்டு கெத்தா சுத்திட்டு இருக்கிற ஆள் தான். ஆனா நம்ம அழகேஷ் மாமாட்ட காசை வாங்கிட்டு வட்டியை திரும்ப கொடுக்கல. அப்ப நம்ம பையன் ஜிம்மியை உள்ள கூட்டு போய் நிப்பாட்டு யாரை கூட்டு வந்திருக்கேன் பார்த்தல ஒழுங்கா வட்டியை கொடுத்துரு அப்படிங்காரு. அதை கேட்ட அந்த நகை கடைக்காரனோ எந்திரிச்சு வந்து சோ நான் இப்போ வந்துட்டு வாங்கின காசை திரும்ப கொடுக்கலனா நீ அந்த காலத்தை எடுத்துருவேங்க அப்படிதானே அப்படிங்கவும் எடுத்தனா நீ தும்சமாயிடுவடே அப்படின்னு அழகேஷ் மாமா சொல்றாரு. எடுக்க விட்டா தானே அப்படின்ட்டு சட்டுன்னு அவனோட ஆளுங்களை வச்சு அழகேஷ் மாமாவையும் அவருடைய அசிஸ்டன்டையும் பிடிச்சு வச்சிடறான். நம்ம மாமாவும் ஜிம்மிட்ட இல்ல இவங்களை அடிச்சு கொள்ளுன்னு எவ்வளவோ கத்துறாரு. ஆனா அவன் காது கேட்காதவன் மாதிரி பாட்டுக்கு நின்றுகிட்டே இருக்கான். ஏன்னா அவன் கழுத்துல உள்ள காலரை அவுத்தா மட்டும்தான் அவன் வெறி நாயா மாறுவான், இல்லனா வீட்டு நாய் தான். அந்த நாக்கடை ஆளுங்க அவங்கள போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க ஜிம்மி பாட்டுக்கு நின்றுகிட்டு இருக்கான். அப்போ அவரு இவங்களை கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நாயையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆனா இங்க நம்ம அழகேஷ் மாமாவோ அடிச்சிட்டு இருந்தவன் காலை வாரி விட்டு ஓடி வந்து நம்ம ஜிம்மி கழுத்துல உள்ள காலரை அவுத்துறாரு. அவங்கள ஒருத்தனை விழாம கொல்லல அப்படின்னு சொல்லிட இவன் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் விரட்டி அடிக்க ஆரம்பிக்கான். நம்ம ஆளுகளை கொல்ல சொல்லிட்டு அந்த நகை கடைக்காரனும் அங்க வேற ரூம்ல இன்னொரு ஒரு பெரிய ஆள்கிட்ட பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு
திடீர்னு இவனோட அடியால ஒருத்தன் கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து உள்ள விழுறான். என்னாச்சுன்னு பார்த்தா பின்னாடி நம்ம ஜிம்மி பறந்து வரான். அந்த நகை கடைக்காரனையும் போட்டு அவன் வெளுத்துக்கிட்டு இருக்க அவர்கிட்ட பிசினஸ் பேசிட்டு இருந்தாலே இன்னொரு பெரிய ஆளு அந்த மொட்டையை நின்று இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து அழகேசமாமா என்கிட்ட கடன் வாங்கிட்டு என்கிட்ட டிமிக்கி கொடுக்க பாக்கியா அப்படின்னு அவர் பங்குக்கு 2 ஏத்திட்டு அங்க இருந்த நகை பணத்தெல்லாம் அவர் பையில தூக்கி போட்டுருந்தாரு. அப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மொட்டையிட்ட என்னவே பாக்குற அப்படின்னு கேட்கும். ஷோவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, நீங்க பாட்டுக்கு நடத்திக்கிட்டு இருங்க அப்படிங்க. அந்த பையன் இருக்கட்டும் அப்படின்ட்டு அழகேசமாமா நகைகளை எடுத்துக்கிட்டு நம்ம ஜிம்மியும் கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. குடோனுக்கு வந்த உடனே நம்ம ஜிம்மியை பிடிச்சி வாங்குன்னு வாங்குறாரு. ஒரு நாயை வளர்த்திருந்தா கூட ஓனர் எவனாவது அடிக்கிறப்போ வந்து கடிக்கும். இவன் ஜட மாணிக்கு அப்படியே நின்றுகிட்டு இருக்கான் அப்படின்னு ஏசிக்கிட்டு இருக்க அப்ப அவருடைய லைட் அண்ட அடுத்த எங்களுடைய கலெக்ஷன் அப்படின்னு கேட்காரு. தலைவா அடிய வாங்கிருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே அப்படின்னு அவன் சொல்றான். அந்த ரெஸ்ட் அளவுலாம் எங்களுக்கு தெரியும், அடுத்த கலெக்ஷன் எங்க இடத்த மட்டும் சொல்லி அப்படிங்காரு. பார்த்தா அது ஒரு பழைய பொருட்கள் விற்கிற கடை போல இருக்கு. அந்த கடைக்குள்ள போன உடனே அவர் நம்ம ஜிம்மிட்ட தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. தம்பி காலரை கலத்தாம நான் உன்னை அடின்னு சொன்னாலும் நீ அடிக்க மாட்டுக்க, அதனால இனிமேல் நம்ம பண்ண போற மெத்தட் வேற அப்படின்ட்டு இவன்ட்ட ஒரு சிவப்பு கலர் லைட்டை காமிக்காரு. இந்த லைட்டை நான் இங்க தொங்க விட்டுருப்பேன், இது நீ இங்கே நின்று பார்த்துட்டே இரு, நான் எப்ப பட்டன் அமுக்கணும் அப்போ அந்த லைட் சிவப்பு லைட்டா எரியும், அது எரிஞ்ச உடனே கீழே பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி வா அப்படிங்காரு. இதை அவர் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஜிம்மி அந்த இடத்துல இருந்து ஒரு பியானோவை கவனிச்சிடறான். அதுல அவன் கண்ணு பட்டாலும் தான் பட்டது. அதுக்கப்புறம் அழகேஷ் மாமா சொன்ன எதுவுமே இவன் காதுக்குள்ள போக மாட்டுக்கு, அவன் கவனம் பூரா பியானோலயே இருக்கு. அவர் இவன் கண்ணத்துல 2 தட்டி மறுபடியும் அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்லிட்டு அந்த சிவப்பு லைட்டை அங்க தொங்க விட்டுட்டு என்ன ஆனாலும் உன் கண்ணை லைட்ல இருந்து எடுத்துடே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 2 அடியால மட்டும் கூட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜிம்மியால அந்த பியானோவை பார்க்காம இருக்க முடியல. அந்த சிவப்பு லைட்டை பார்த்த மணிக்கே மெல்ல நகர்ந்து அந்த பியானோ பக்கத்துல போயிடுறான். அப்ப அதுல உள்ள ஒரு பியானோ கீ அவன் அமுக்கவும் கரெக்டா அந்த இடத்துக்குள்ள வந்த ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்டு என்ன தவிர இங்க யாரோ இருக்காங்க போலயே அப்படிங்காரு. அதை கேட்ட உடனே நம்ம ஜிம்மி குடுன்னு ஓடி போய் அந்த சிவப்பு லைட் முன்னாடி நின்னுக்குறான். உள்ள வந்து அந்த பெரியவருக்கு கண்ணு தெரியாது போல இருக்க, ஆனா அவருக்கு மியூசிக்ல ரொம்ப ஆர்வம். ஆக எவனோ பியானோ வாசிக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனையும் கூட சேர்த்துட்டு வாசிக்கலாம் அப்படின்னு இவர் ஆசைப்படுறாரு. அதனால அவர் பியானோல போய் உட்காந்துக்கிட்டு தம்பி நீ இன்னும் இங்க இருக்கியாப்பா, வந்து உட்காரு, நான் உனக்கு வாசிக்க சொல்லித்தரேன் அப்படிங்காரு. ஆனா நம்ம ஜிம்மியோ லைட்டை விட்டு நகர்ந்தா மாஸ்டர் ஏன் சொல்லணும்னு பயந்துகிட்டே நிக்கான். ஆனா அவனால ஆசையும் அடக்க முடியல. நேரா வந்து அந்த பெரியவர் பக்கத்துல பியானோ கிட்ட உட்காந்துக்கிறான். பிறகு அந்த பெரியவர் அவனுக்கு பியானோவை எப்படி வாசிக்கணும்னு ஒவ்வொரு கீயா சொல்லி கொடுக்காரு. அப்பதான் அவனுடைய கையை பிடிச்சு பார்க்காரு. அது மொரட்டுத்தனமா ஸ்டிஃபா இருக்கு. இப்படி கட்ட மாதிரி கையை வச்சா பியானோ வாசிக்க முடியாது, ஃப்ரீயா விடு, இசை உன் உடம்பு வழியா அப்படியே ஃப்ளோ ஆகணும் அப்படிங்காரு. பிறகு அவனோட விரலெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு வாசிக்க வேண்டிய கீஸ் மேல வச்சு விடுறாரு. அமுக்க சொல்லவும் அவன் அமுக்குறான். மியூசிக் வருது. அந்த இசையை கேட்ட ஜிம்மி அவன் வாழ்க்கையில முறையா சிரிக்கிறான். அப்புறம் அவன் அந்த கீஸை மாறி அமுக்கிட்டு இருக்க அப்ப பக்கத்துல சிரிச்சுட்டே வந்து உட்காந்த பெரியவர் உன் பேர் என்னன்னு கேட்காரு. உடனே ஜிம்மி சைலண்ட் ஆயிடுறான். சரி பேர் சொல்லணும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் பேர் சாமி அப்படின்னு அவர் கை கொடுக்காரு. அப்ப நம்ம ஜிம்மியும் கை கொடுக்கான். அப்பதான் அந்த பெரியவர் சொல்றாரு ஏதோ டிக்குன்னு சவுண்ட் கேட்க என்னது அப்படிங்கவும் அரண்டு போன ஜிம்மி திரும்பி பார்த்தா அங்க சிவப்பு லைட் விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே அவன் பதறி அடிச்சு பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி போய் பார்க்கறான். அங்க நம்ம 5 வட்டி அழகேஷ் மாமாவும் அவருடைய 2 அசிஸ்டன்ட்டும் மல்லாக்கப்படுத்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து நின்று நம்ம ஜிம்மியை பார்த்து வெறியான அழகேஷ் மாமா அவனை நேரா குடோனுக்கு கூட்டு போய் சின்ன வயசுல இருந்து உன்னை எடுத்து வளர்த்துக்கு இதுதான் நீ காட்டுற நன்றி கடனா அப்படின்னு அவனை பிடிச்சு மானா வரைக்கும் ஏசுறாரு. உன்னை கூடிய சீக்கிரம் வேற எவன்ட்டையாவது விற்கிறானா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியை கொண்டு போய் அவன் கூண்டுல அடைச்சு வச்சிடறாங்க. அப்ப அவர்களுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தன் வந்து தலைவரே உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காருங்க, நானே அடி வாங்கி கடுப்புல இருக்கேன், இவன்டே அப்படிங்கவும் ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல பிசினஸ்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவரை உள்ள அனுப்பிவிட சொல்லிடுறாரு. பார்த்தா இவங்க அந்த நகை கடைக்காரரை போட்டு வெளுத்துட்டு இருக்கப்போ ஒரு மொட்டையை நின்று வேடிக்கை பார்த்தானே அவன் தான் வந்திருக்கான். உள்ள நடந்து வர்றப்போ கீழே பார்த்தா நம்ம ஜிம்மி கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்கான். அப்ப நேரா வந்து அவரு நம்ம அழகேஷ் மாமாட்ட நீ காலரை கட்டி உன்னை உருவாக்கி வச்சிருக்கியே செம பிரில்லியன்ட், உனக்கு ஒரு பிசினஸ் ஆஃபர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன அவரு மொட்டையை உட்கார வச்சு வியாபாரம் பேசுறாரு. என்ன வியாபாரம்னு பார்த்தனா அந்த மொட்டை குறிப்பிட்ட சில பணக்காரங்களுக்கு மட்டும் மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு என்டர்டைன்மெண்ட் மேட்ச் ஒன்று நடத்துறானா. அதுல மெம்பர்ஸை தவிர வேற யாருமே உள்ள போக முடியாது. அதனால ரொம்ப குறுகிய பெரிய பணக்காரங்க மட்டும்தான் அந்த மேட்ச்ல ஆடியன்ஸா பங்கேற்பாங்க. அது அண்டர் கிரவுண்ட்ல நடத்தப்படுற ஒரு ரெஸ்லிங் மேட்ச். அதுல முதல் தடவை சண்டை போட்டு ஜெயிச்சா $15,000 பரிசு, 2வது தடவை சண்டை போட்டு ஜெயிச்சா $20,000 பரிசு. அது மட்டும் இல்லாம அவங்க எந்த ஃபைட்டர் மேல வேணாலும் பெட் பண்ணக்கூடிய வாய்ப்பு. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா சண்டை போடுற 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சாவல வர சண்டை போடணும். கேம்ல உயிரோட இருந்தா மட்டும் தான் ஜெயிச்சதா அர்த்தம். இந்த செய்தியை கேட்ட உடனே நம்ம அழகேஷ் மாமா ஜிம்மியை கூப்பிட்டு அங்க போயிடுறாரு. அவங்கள அண்டர் கிரவுண்டுக்கு மொட்டையை கூட்டு போறான். அப்ப நம்ம அழகேஷ் மாமா காசு எப்பயா தருவீங்க அப்படின்னு கேட்காரு. காசெல்லாம் 2வது அந்த நிக்கானே மலமாடன் அவனை அடிச்சு வீழ்த்தணும், அவன் தான் இப்போ உள்ள கரண்ட் சாம்பியன், அவனை ஜெயிச்சாதான் உங்களுக்கு $15,000 பரிசை தருவேன் அப்படின்னு சொல்ல காலரை கலத்தி விட்டு அழகேஷ் மாமா அவனை கொல்லு அப்படின்னு 2 வார்த்தை தான் சொல்றாரு. மலமலன்னு கீழே இறங்கி போன ஜிம்மி அந்த மலமான முன்னாடி போய் நிக்கான். சுத்திய உட்கார்ந்து இருக்கிற பணக்காரங்களாம் சண்டையா பாக்குறதுக்கு ஆர்வமா நிக்க சக்குன்னு சங்குல 3 குத்து தான் குத்துறான். அந்த மலமான அப்படியே கீழே விழுந்து செத்துறான். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிவான அந்த முட்டையை நேரா அழகேஷ் மாமட்ட வந்து அவன் காலரை கலத்த
பார்த்தனா வெறிபிடிச்ச வேங்கையா மாறிடுறானே, எப்படி இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்கான். அதுக்கு நம்ம மாமாவோ பழைய பழமொழி கேட்டது இல்லையா மட்டும், அஞ்சுல வளைச்சா அம்புட்டையும் உழைக்கலாம்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. $15,000 வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அங்கிருந்து கிளம்பி இவங்க கார்ல போயிட்டு இருக்கப்போ நம்ம அஞ்சுவட்டி இளையஸ் மாமா அவருடைய அசிஸ்டன்ட், அன்னைக்கு நான் கண்ட கனவு இப்போ உண்மையாயிரும் தோணுதுவே. இந்த மாதிரி சண்டையில இவனை விட்டு நல்ல காசு சம்பாதிச்சு ஹவாய் கடற்கரையோரமா ஒரு பெரிய பங்களா வாங்கி செட்டில் ஆயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த காரு அந்த பழைய பொருள் விற்கிற கடையை தாண்டி போது அதை நம்ம ஜிம்மி கவனிச்சிடறான். உடனே அவனுக்கு பியானோ ஞாபகம் வந்துருது. அப்ப நம்ம அலையஸ் மாமா அவரோட கனவை சொல்லி முடிச்சு நம்ம ஜிம்மிட்ட, ஜிம்மி உனக்கு என்ன வேணும்னு கேளு வாங்கி தரேன் அப்படிங்காரு. எனக்கு பியானோ வேணுங்க. பியானோ எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இன்னைக்கு நைட்டு சுக்கா செட் வாங்கி தரேன் சாப்பிடுறியா அப்படிங்க. எனக்கு பியானோ வேணுங்க. அட வெண்ணையாண்டி சரியான கோட்டிக்காரனை பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லி வாய மூடல. ஒரு பெரிய ட்ரக் வந்து இவங்க காரை அடிச்சு தள்ளிடுது. அப்ப ஷரட்டு அங்க ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து இறங்கின ஒரு 4-5 பேரு நம்ம அஞ்சுவட்டி இளையஸ் மாமா காரை கண்டா மாணிக்கு சுட்டு பொசிக்கிட்டு போயிடுறாங்க. பார்த்தா இதை பண்ணது அடி வாங்கின அந்த நகை கடைக்காரன். காரை பீஸ் பீஸ் ஆக்கிட்டு அவங்க கிளம்பி போயிட நொறுங்கி கிடக்குற இவங்க காரை காமிக்காங்க. அதுக்குள்ள இருந்து நம்ம ஜிம்மி வெளியே எட்டி பார்க்கான். கார்ல உள்ள எல்லாம் ரத்த வெள்ளத்துல கிடக்க இவன் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறான். நேரா அந்த பழைய பொருள் விற்கிற கடைக்குள்ள வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா பெரியவர் சாமு பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் உள்ள வர்ற சத்தம் கேட்ட உடனே அவன் காலடி சத்தம் வச்சு வந்திருக்கிறது அந்த பையதான புரிஞ்சுக்கிறாரு. நீ அன்னைக்கு பேர் சொல்லாம இருந்தியா அவன் தானே அப்படிங்க. ஆமா அப்படிங்க. பொத்துன்னு ஒரு சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜிம்மி மயங்கி கீழே விழுந்துடுறான். உடனே பக்கத்துல ஓடி போய் அவனை தொட்டு பார்க்காரு. அவன் மேலெல்லாம் ரத்த கரையா இருக்கு. சட்டுன்னு கண் முழிச்சு பார்த்தா ஒரு வீட்டுல ஏதோ ஒரு அழகான பெட்ல படுத்து கிடக்கான். அப்ப வெளியே யாரோ வர்ற சத்தம் கேட்ட உடனே பதறி அடிச்சு அந்த கட்டிலுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான். பார்த்தா நம்ம பெரியவர் சாமு தான். இவனுக்கு சாப்பிடுறதுக்காக பிரெட்டும் பாலும் கொண்டு வந்திருக்காரு. வந்து அவனை எழுப்பி விடலான்னு பெட்டு மேல கைய வைக்காது. பார்த்தா ஆளை காணும். உடனே அவரு எனக்கும் புரியுதுப்பா, திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா தெரியாத ஒரு வீட்டுல பெட்ல படுத்து கிடக்கனா யாரா இருந்தாலும் பயப்படதான் செய்வாங்க. டடக்குன்னு பெட்டு கீழே பாக்காரு. நம்ம ஜிம்மி அலறான். அவன் சத்தத்தை வச்சு அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. சாப்பாடு பிளேட்டு அவன் பக்கத்துல வச்சு இவர் ரூம் விட்டு வெளியே போயிடுறாரு. பிறகு அவர் போய் பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்க அதை இவன் தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்க திடீர்னு இவன் பின்னாடி உள்ள கதவு திறக்கு. யாருன்னு பார்த்தா அந்த பெரிய ஒரு பொண்ணு விக்டோரியா வெளியே ஷாப்பிங் போயிருந்தவ பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. அவன் நம்ம ஜிம்மியை பார்க்கவும் ஹாய் அப்படிங்க. ஆனா இவனோ பயந்து போய் கதவை பூட்டிடுறான். பிறகு வீட்டுக்குள்ள வந்தவ அவளுடைய அப்பாட்ட இவன் எப்படிப்பா புக் படிப்பானா, அவன் ஹேர் கட் நல்லா இருக்கு அப்படின்னு ஜிம்மியை பத்தி கமெண்ட் அடிச்சா வர அவனை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாதுமா, அவனுக்கு மியூசிக் பிடிக்குங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுங்க. அதை கேட்டுக்கிட்டு இந்த பொண்ணு உடனே அவ வச்சிருக்கிற ஒரு சின்ன கீபோர்டு எடுத்துக்கிட்டு நம்ம ஜிம்மியோட ரூமுக்கு வரா. அவன் கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சு கிடக்கான். இல்ல உனக்கு மியூசிக் பிடிக்கும்னு எங்க அப்பா சொன்னாரு, இந்த அந்த கீபோர்டை வச்சு வாசிச்சு பழகு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்க. அப்பதான் அவ சொல்றா இந்த கீபோர்டு ஒரிஜினலா இவளை பெத்த அப்பனுக்கு உள்ளது. ஆனா அந்த ஆளு இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் உங்க அம்மா இப்ப இவருடைய தந்தையா இருக்கிற இந்த பெரியவர் சாம கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க போல இருக்க. எங்க அப்பா ஞாபகார்த்தமா இருக்கிற இந்த கீபோர்டை உனக்கு கொடுக்கேன் அப்படின்னு சென்டிமெண்டலா பேசுறா. பிறகு அதை கொடுத்துட்டு இவ வெளியே வந்து அவங்க அப்பாவோட சாப்பிட உட்காந்துடுறா. பசி எடுத்து நம்ம ஜிம்மியும் மெல்ல வெளியே வரான். அப்ப அவனுக்கும் இவங்க சூப்பும் பிரெட்டும் கொடுக்காங்க. சூப்பை சட்டியோட எடுத்து உள்ள கவுத்துறான். இல்ல அப்படி குடிக்க கூடாது, இந்த ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுக்காங்க. ஆனா அவனுக்கு எதுவுமே தெரியல. பிறகு அன்னைக்கு நைட்டு நம்ம பெரியவரு அவன் காயத்துக்கு போட்டிருந்த பேண்டேஜை அவுத்து விடுறாரு. அப்ப அவர் மெதுவா இதை பத்தி உன்கிட்ட கேட்கணும்னு உன் கழுத்துல இருக்கிற அந்த காலை என்னது அப்படின்னு தொடப்போறாரு. அவன் சடர்னு கையை தட்டி விட்டு கோவப்பட்டுறான். சரிப்பா அதை நான் தொடமாட்டேன், அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னவரு நீ 2-3 நாளா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு வருமா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஜிம்மி வெளியே வர பயப்படுறான். ஏன்னா வெளியே போனா திரும்ப இந்த வீட்டுக்கு வர முடியாதோங்கிற ஒரு பயம் தான். கண்டிப்பா வீட்டுக்கு வருவோம் வான்னு சொல்லிட்டு பெரியவரான வெளியே கூட்டு போறாரு. இவங்க 2 பேரும் போயிட்டு அவர் பொண்ணு விக்டோரியாவை அவ படிக்கிற ஹை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பலசரக்கு கடைக்கு ஒரு ரெகுலரா போவார் போல இருக்க. அங்க இவனை கூட்டு போறாரு. அந்த கடைக்காரம்மா யார் இது அப்படின்னு கேட்க இவன் என் புது ஃப்ரெண்டு அப்படின்ட்டு கடைக்கார அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுட்டு இவனை கூட்டு போய் இவனுக்கு ஷாப்பிங் பண்ண சொல்லி கொடுக்காரு. தேங்காயை சுண்டி பார்த்து வாங்கணும், வெண்டைக்காயை உடைச்சு பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு காய்கறி வாங்குற ட்ரிக்ஸ் எல்லாம் இவனுக்கு சொல்லி கொடுக்காரு. பிறகு பிரெட் கிட்டுன்னு எல்லா பொருளையும் வாங்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் அவர் பொண்ணு விக்டோரியாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வர்றதுக்கு இவர் ஜிம்மியை மட்டும் தனியா அனுப்பி விடுறாரு. தனியா வெளியே வந்திருக்கேப்பா, இதை கொண்டாடணுமே அப்படின்னு விக்டோரியா சொல்ல கொண்டாடுறதுன்னா என்னன்னு கேட்கான். சரியா போச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மிய ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு கூட்டு போய் அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கா. கையில வாங்கின கோன் ஐஸை லபக்குன்னு ஒரே கடியா கடிக்க உள்ள குளிர் அவனுக்கு தாங்க முடியல. அதை பார்த்து சிரிச்ச விக்டோரியா இதை கடிச்சு சாப்பிடக்கூடாதுல, நக்கி சாப்பிடணும், நக்கி போயில நல்லா நக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோனை வாங்கி கொடுத்து அவனை நக்க விடுறான். இப்படி வாழ்க்கையோட சின்ன சின்ன மகிழ்ச்சி எல்லாம் அவனை சொல்லி கொடுத்து சரி லேட் ஆயிட்டு வா வீட்டுக்கு போகணும்னு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போறப்போ என்னாலும் சரி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை அப்பாட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவனை வீட்டுக்குள்ள கூட்டு போறா. ஆனா அவர் உள்ள வந்த உடனே ஐஸ்கிரீம் ஸ்மெல்ல வச்சு இவங்க கடைக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு விக்டோரியா உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்க நம்ம பையன் ஜிம்மியோ அந்த கீபோர்டை வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அந்த பொண்ணு இவனுக்கு மியூசிக்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து அவனை கீபோர்ட்ல இருந்து எடுத்து அவங்க அப்பாவோட பியானோல உட்கார வச்சு வாசிக்க சொல்லி தரான். நீ ஒரு 2 பட்டனை மட்டும் அமுக்குன்னு அவனுக்கு 2 கீயை மட்டும் வாசிக்க சொல்லி கொடுத்து இவளும் கூட சேர்ந்து மியூசிக்கை வாசிக்க அங்க தூங்குறதுக்காக படுத்திருந்த நம்ம பெரியவர் அவர் பொண்ணையும் ஜிம்மியும் நினைச்சு சந்தோஷப்படுறாரு.
ஆசைப்படுறாரு. இப்படியே ஒரு வாரம் அங்கேயே போயிருது. இவனும் இங்கேயே செட்டில் ஆயிடுறான். விக்டோரியாவை ஸ்கூல்ல போய் விட கூட்டு வர, அவ கூட சேர்ந்து போட்டிங் ஈட்டிங் போவ, வெளியே தியேட்டருக்கு போய் படமெல்லாம் பார்க்காங்க. இவ கூட சேர்ந்து இவனும் நல்லா பியானோலாம் வாசிக்க கத்துக்கிறான். ஆக மொத்தம் இவங்க ஒரு குடும்பமாவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு நாள் நம்ம ஜிம்மி நைட் அவன் ரூம்ல உட்காந்து கீபோர்ட வாசிச்சுட்டு இருக்க, அங்க வந்த விக்டோரியா சொல்லி கொடுத்த கொஞ்ச நாள்ல பியானோவை நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிட்டே. உனக்கு இதுக்கு முன்னாடி யாரோ வாசிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்க. ஆனா இவனும் இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றான். ஆனா புதுசா கத்துக்கிறவங்க இவ்வளவு ஸ்பீடா கத்துக்கிடவே முடியாதுங்க. உன்னோட பழசு எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா உன் பழைய வாழ்க்கையோட இது மட்டும் உன்னோட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலரை கலத்த போறா. அவன் சட்டுன்னு கோவப்படுறான். ஆனா இவ பொறுமையா பேசி எதமா அவன் கழுத்துல உள்ள காலரை கலத்தி விட்டுருதான். அடுத்த நாள் பெரிய ஒரு ஜிம்மிய ஒரு பெரிய பங்களாக்கு கூட்டி போறாரு. அங்க உள்ள பியானோவை டியூன் பண்றதுக்காக இவரை கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்க. ஜிம்மியும் கூட கூட்டு போயிருக்காரு. அந்த பியானோவை டியூன் பண்ணி கொடுத்ததுக்கு கிடைச்ச சம்பளத்துல பாதி சம்பளத்தை இவனுக்கு ஹெல்ப்பர்னு சொல்லிட்டு கொடுத்துறாரு. இந்த காசை வச்சு உனக்கு என்ன வாங்கணுமோ வாங்கடே அப்படின்னு அனுப்பி விட்டுற. இவனும் ஊருக்குள்ள ஜாலியா போறான். அந்த பலசரக்கு கடையில போயிட்டு சுத்தி பார்த்துட்டு இல்லையா தலையில போடுறதுக்கான தொப்பி ஒண்ணு வாங்கிட்டு வெளியே வரான். அப்ப பார்த்தா எதிரில நம்ம அஞ்சு வட்டி அழகேச மாமாவோட அசிஸ்டன்ட் வந்துகிட்டு இருக்கான். இவனை பார்த்த உடனே ஏல ஜிம்மி, நீ எல்லாம் இங்கே சுத்திக்கிட்டு இருக்க? உன்னை ஆளை காணும்னு மாமா 5 மாசமா தேடிக்கிட்டு இருக்க, நீ இங்கே சுத்திக்கிட்டு இருக்க? ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட வித்தியாசமா போட்டுக்கிடே, என்ன ஆச்சு உனக்கு? வா மாமாட்ட போவோம் அப்படின்னு கூட்டு போறான். ஜிம்மிக்கு அதை நம்பவே முடியல. அழகேச மாமா செத்து போயிட்டார்ல அப்படின்னு கேட்க, அவர் சாவலாம் இல்ல, நல்ல கெதியா உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வான்னு கூப்பிட. இனிமேல் அது என்னோட வீடு கிடையாது, என் வீடு வேறன்னு சொல்றான். ஓஹோ, உனக்கு புது வீடு கிடைச்சிட்டோ, நீ இப்ப என் கூட வரலனா உன் புது வீட்டுக்கு ஆளை விட்டு மாமா உன்னை தூக்கிட்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லவும் பயந்து போன ஜிம்மி இவன் கூடயே குடோனுக்கு போயிடுறான். அங்க போய் பார்த்தா நம்ம அழகேச மாமா கழுத்துல பேண்டை போட்டு கையில பேண்டேஜை போட்டு நல்லா ஜம்முன உட்கார்ந்து இருக்காரு. அந்த கார் ஷூட் அவுட்ல அவருக்கு அடிதான் பட்டுச்சே தவிர அவருக்கு உயிர் போகல. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்ல இருந்து உயிர் பழச்சு வந்து மறுபடியும் பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஜிம்மியை பார்த்த உடனே சந்தோஷமா வாடா என் சிங்கக்குட்டி அப்படின்னு கட்டி தழுவிட்டு இருக்க, கவலைப்படாத, இனிமேல் நம்ம பழையபடி ஒன்னா பிசினஸ்ல இறங்கி ஒன்ன வச்சு நிறைய காசு சம்பாதிச்சலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஜிம்மி கேட்கறது ஒரே கேள்விதான், எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கான். அந்த கேள்வி கேட்ட உடனே லைட்டா திணறி போயிடுறாரு மாமா. உடனே உங்க அம்மாவெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தெருவுல குத்துயிரும் கொலையுமா கடந்த, நீ வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்னு எவனும் உன்னை கண்டுக்காம போயிட்டு இருந்தான், எந்திக்க கூட முடியாம இருந்த உடனே நான் தாண்டே தூக்கிட்டு வந்து காப்பாத்தினேன். சரி இந்த பழைய விஷயத்தெல்லாம் எதுக்கு கிளறிட்டு இதை பாருடே அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு மர பெட்டியை திறக்காரு. அதுக்குள்ள ஏகப்பட்ட போட்டோ இருக்கு. அதுல ஒரு போட்டோ எடுத்து இவனுக்கு காமிக்காரு. இதுதான் முறையா ஜிம்மிய வட்டி வசூலுக்கு கொண்டு போய் ஒருத்தனை பிடிச்சு அடிச்சது. அதை போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. பிறகு திடீர்னு உங்க அம்மா பழைய விஷயத்தை பத்தி எல்லாம் கேட்கிய, யார்ட்டையும் பேசுனியா அப்படிங்க. அவன் இல்லன்றதான். ரைட்டு, இனிமே முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது, எதிர்காலம் நமக்காக காத்திருக்கு, வா அப்படின்ட்டு அடுத்த நாளே இவனை அந்த மொட்டையனோட இடத்துக்கு ஃபைட் மேட்ச் போட கூட்டு போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா இன்னைக்கு ஸ்பெஷல் இவெண்ட் போல இருக்க. அங்க உள்ள சாம்பியன் எதிரில் உள்ள எனிமையா அடிச்சு கொண்டு அவனை தலைகளை தொங்க விட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வாட்டி ஸ்பெஷல் இவெண்ட்னால சண்டை போடுறதுக்காக ஏகப்பட்ட வித்தியாசமான ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க. வழக்கத்தை விட அதிகமான பணக்காரங்க அங்க வந்து காசு அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அழகேச மாமா ஜிம்மிட்ட வந்து, இல்ல இன்னைக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு, உள்ள போய் உன்னோட வித்தைய காமி, ஆனா ஒரேடியா 3 குத்துல முடிச்சிடாத, கொஞ்சம் நீ தோக்குற மாதிரி ஆக்டிங்க போட்டு அதுக்கப்புறம் எதிரில் உள்ளவனை சோழியை முடிச்சிரு போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு. ஆனா ஜிம்மியோ, நான் இனிமே யாரையும் அடிக்க மாட்டேங்க. அதை கேட்டு சிலுத்து போயிடுறாரு. இவர் என்னல சொல்ற, அடிக்கிறது மட்டும் தானே உனக்கு வாழ்க்கையில தெரிஞ்ச ஒரே விஷயமே, அதை போய் பண்ணு அப்படிங்காரு. ஆனா அவன் மறுபடியும் முடியாதுங்க. வெறியான மாமா, போலன்னா செத்து போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு அந்த கூண்டுக்குள்ள தள்ளி விட்டுறாரு. அது ஒரு பள்ளத்துல கட்டப்பட்டிருக்கிற ஒரு சண்டை கூண்டு. அந்த கூண்டை சுத்தி முள் கம்பிகளை கட்டி வச்சிருக்காங்க. அங்க இருந்து ஏறியும் தப்பிச்சு வெளியே வர முடியாது. எதிரில் உள்ளவனை சண்டை போட்டு ஜெயிச்சா மட்டும்தான் வெளியே வர முடியும். ஆனா நம்ம ஜிம்மியோ அவனை எதிர்த்து சண்டை போட மறுக்கிறான். எதிரில் உள்ளவே மாங்குன்னு அடிக்க இவன் அடிய தடுக்கானே தவிர திரும்ப அடிக்க மாட்டுக்கான். அதை பார்த்துட்டு இருந்த அந்த மொட்டை, என்ன சார் உங்க ஆள் அடிக்க மாட்டுக்கான் அப்படின்னு கேட்க, இப்ப அடிப்பான் பாருங்க அப்படின்ட்டு நம்ம அழகேச மாமா அங்கிருந்து ஒரு கோடாரியை தூக்கி எதிரி கையில வீசிடுறாரு. அதை எடுத்து அவன் ஜிம்மியை விட்ட பார்க்க அப்பையும் ஜிம்மி அவனை திரும்ப அடிக்காம அதுல இருந்து தப்பிச்சுட்டு மட்டும் இருக்கான். இதை பார்த்த மொட்டை கடுப்பாயிடுறான். இவ்வளவு பணக்காரங்க இங்க வந்திருக்கிறது தொட்டு பிடிச்சு விளையாடுறத பார்க்க இல்ல, சண்டை போடுறத பார்க்க. இனிமேல் நான் இதை கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சண்டை மைதானத்துக்குள்ள ஜிம்மியை எடுத்து சண்டை போட இன்னும் 5 பேரை உள்ள இறக்குறான். ஒரே நேரத்துல 6 பேர் ஜிம்மியை போட்டு அடிக்காங்க. மண்டையில அடி வாங்கின நம்மளால அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அதை பார்த்து அழகேச மாமா, இன்னைக்கு ஒரு நைட்டு சண்டை ஜெயிச்சா நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம்ல, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப லைட்டா கண் முழிச்சு அவன் எதிரில் நிக்கிற 6 எதிரிகளையும் பார்க்கான். அவங்க பறந்து வந்து இவனை அடிக்க வராங்க. இதுக்கு மேல நம்ம வய ஜிம்மியால பொறுக்க முடியல. வாங்கின மொத்தத்தையும் திரும்ப கொடுக்க ஆரம்பிக்கான். உடனே மொட்டை அங்க இருந்த ஆயுதம் எல்லாத்தையும் தூக்கி மைதானத்துல வீசிட எதிரிகள்லாம் அதை எடுத்துக்கிட்டு ஜிம்மி மேல பாயிறாங்க. ஆனா நம்ம ஜிம்மி ஒரு கம்பியை மட்டும் வச்சுக்கிட்டு சிலம்ப சுத்தி அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு மலத்துறான். எதிரில் நின்று எல்லாரையும் அடிச்சு எலும்பெல்லாம் உடச்சு விட்டுதான். ஆனா யாரையும் கொல்லல. சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பணக்காரங்க எல்லாம் கொல்லுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஜிம்மி கொல்ல மாட்டேன்னு நிக்கான். இந்த கேம்ல கொன்னா மட்டும்தான் பிரைஸ் மணி கிடைக்கும். இவனும் சொல்லு பேச்ச கேட்டு தொலை மாட்டேங்கிறத பார்த்த நம்ம அழகேச மாமா சட்டுன்னு துப்பாக்கி எடுத்து அவரே அங்க கீழே மலர்ந்து கிடக்கிறவங்களை சுட்டு கொன்றுதல். பிறகு வெளியான நம்ம அழகேச மாமா ஜிம்மி கழுத்துல காலரை போட்டு அவனை குடோன்ல தூக்கி கொண்டு போய் அடிச்சு அவனோட கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க. இங்க நம்ம விக்டோரியாவும் பெரியவரும் என்ன இப்படி சொல்லாம கொள்ளாம காணாம போயிட்டானே, நம்ம வீடு அவனுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு நினைச்சு மன
மன வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் அங்க நம்ம ஜிம்மியோ கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த ஏபிசிடி புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஒரு பாதி கிழிஞ்ச போட்டோ ஒண்ணு இருக்கு. உடனே இவன் நைட் எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் அவன் கூண்டை திறந்துக்கிட்டு அலையஸ் மாமாவோட டேபிள்ல போய் போட்டோ வச்சிருப்பாரு ஒரு பாக்ஸ். அதை ஓபன் பண்ணி அதுல உள்ள போட்டோக்களை தேடி பார்க்கான். அதுல இவன் சின்ன பையலா இருக்கும் போது இருந்தே இவன் கழுத்துல காலரை போட்டு வச்சிருக்கிற போட்டோ ஒண்ணு இருக்கு. உடனே மத்த போட்டோக்களை தேடி பார்க்கான். அதுல ஒரு போட்டோல ஒரு பெரிய பியானோ ஒண்ணு இருக்கு. அதுல இவன் உட்கார்ந்துருக்க இவன் பக்கத்துல ஏதோ ஒரு அம்மா உட்காந்து இவனுக்கு வாசிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவன் ஷாக் ஆயிடுறான். அன்னைக்கு நைட்டு நம்ம அலையஸ் மாமா வழக்கம் போல ஜாலி பண்றதுக்காக ஒரு பொண்ணை கூட்டிட்டு அங்க வரான். அப்ப அங்க வந்த நம்ம ஜிம்மி எங்க அம்மாவை உனக்கு தெரியாதுன்னு என்கிட்ட போய் சொல்லிட்ட அப்படின்ட்டு அந்த பியானோ வாசிக்கிற போட்டோவை காமிக்கான். அதுக்கு இந்த 5 வட்டி அலையஸ் உங்க அம்மா காசுக்காக உடம்ப வித்தவ, ஆனாலும் எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் நான் உன்னை தூக்கி வளர்த்தது, நான் உன்கிட்ட போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிரு, ஆனா இப்போ அதுக்கு வருந்ததுக்கான நேரம் கிடையாது, வா போய் சண்டையை போட்டு காசை சம்பாதிப்போம் அப்படின்னு ஜிம்மியை கார்ல தூக்கி போட்டு கூட்டு போயிடுறான். அப்படி போயிட்டு இருக்கப்போ நம்ம அலையாஸ் மாமா ஜிம்மிட்ட நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான் எல்லாமே, குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா மாமா அப்படின்னு கேட்க ஆமாயா அப்படின்னு அவர் சொல்றாரு. சட்டுன்னு கார் ஸ்டியரிங் வீல பிடிச்சு திருகிடுறான். அது கண்டாமானிக்கு போய் கவுந்தடிச்சு கீழே விழுந்துருது. அடிச்சடியில எல்லாம் மயங்கி விழுந்துட நம்ம ஜிம்மி மட்டும் அவன் காலரை கலத்தி அங்கேயே போட்டுட்டு நம்ம பெரியவர் வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். அவன் அந்த போட்டோ பாக்ஸ்ல இருந்து எடுத்துருந்த இவன் அம்மாவோட போட்டோவை கையிலே கொண்டு வந்திருக்கான். அதை விக்டோரியாட்ட காமிச்சு இதுதான் எங்க அம்மா அப்படின்னு சொல்லவும் விக்டோரியா அந்த போட்டோவை கூர்ந்து பார்க்கா அது அவ அப்பா பெரியவருக்கு தெரிஞ்ச இடம் மாதிரியே இருக்கு. உடனே அடுத்த நாளே அவர் ஜிம்மி அங்க கூட்டு போறாரு. அங்க போட்டோல இருந்து அதே பியானோ இருக்கு. அப்போ அந்த அகாடமியோட ஓனர்கிட்ட அந்த போட்டோவை காமிச்சு இதுல இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கவும் இந்த பொண்ணு தான் நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு அவங்களோட டாக்குமெண்ட் செக்ஷன்ல தேடி பிடிச்சு அந்த பொண்ணோட ஃபைலை எடுத்து காமிக்காங்க. இல்லையா நம்ம ஜிம்மிக்கு அவன் அம்மா யாருங்கிறது தெரிஞ்சுட்டு அவங்க எடுத்து கொடுத்த ஃபைல்ல இருந்து அவங்க அம்மாவோட இன்னொரு போட்டோவை இவன் எடுத்துட்டு வந்துடுறான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பெட்ல படுத்து அந்த அம்மா போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த விக்டோரியா ஏம்ல இங்கேயே படுத்து கிடக்க அப்படின்னு கேட்க இந்த போட்டோல எங்க அம்மா வாசிக்கிற அந்த மியூசிக் நோட்டை வச்சு அது என்ன மியூசிக்னு எனக்கு வாசிச்சு காமிக்கியா அப்படின்னு பாவம் போல கேட்க அவ லென்ஸை வச்சு அது என்ன நோட்ஸ்னு பார்த்துட்டு இவங்க வீட்டு பியானோல அந்த மியூசிக்கை வாசிச்சு காமிக்கா. அந்த இசையை கேட்ட உடனே இவனுக்கு அன்னைக்கு நைட்டு நடந்த எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இவங்க அம்மா இவனை உட்கார வச்சு பியானோ வாசிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க ஒரு நைட்டு திடீர்னு 2-3 ஆளுங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க வர்றதை பார்த்த இவனோட அம்மா இவனை கொண்டு போய் பத்திரமா ஒரு பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. என்ன ஆனாலும் வெளியே வந்துடாத அப்படின்னு இருக்காங்க. வந்த அந்த முரட்டு பசங்க இவங்க அம்மா கிட்ட தப்பா நடக்க பார்த்திருக்காங்க. அதுக்கு அந்த லேடி எதிர்ப்பு தெரிவிச்சு வந்தவங்களை தள்ளி விட கோவப்பட்டவங்க சட்டுன்னு துப்பாக்கி எடுத்து நம்ம ஜிம்மி கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை சுட்டு கொண்டுறாங்க. இதை பார்த்த ஜிம்மி கோபத்துல ஓடி போய் அவங்களை அடிக்க போயிருக்கான். இவனுக்கு செவுட்டு வாக்கில் ஒரு குடுப்பு கொடுத்து இவன் மயங்கி உழவும் இவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த முரட்டு ஆளு வேற யாரும் கிடையாது, நம்ம 5 வட்டி அலையஸ் தான். அப்ப தூக்கிட்டு போன ஆளு இப்போ காரை கவுத்து விட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்கனால விடாம இவனை தேட ஆரம்பிக்காரு. நம்ம ஜிம்மியோட போட்டோ எடுத்துக்கிட்டு நேரா அந்த ஏரியால இருக்கிற அந்த பலசரக்கு கடைக்கு போய் அந்த கடைக்காரிட்ட கேட்காரு. அன்னைக்கு இவன் இந்த கடையில இருந்தா வெளியே போயிருக்கான், இவன் எங்க தங்கியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்க அவங்க எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்பனா அவன் மண்டையில தேங்காய் உடச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு இவர் துப்பாக்கி எடுத்து நீட்ட பயந்து போய் அவங்க பெரியவரோட வீட்டு அட்ரஸ் சொல்லிடுறாங்க. இங்க பெரியவரோ சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராது. விக்டோரியாவும் ஜிம்மியும் பரபரப்பா பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பெரியவர் என்னாச்சுன்னு கேட்க ஐயா என்னாச்சுன்னு சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல, நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு அவன் அவசரப்படுத்துறான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வெளியே காது வந்து நிக்கிற சத்தம் கேட்கவும் நம்ம ஜிம்மி எட்டி பார்க்கான். பார்த்தா 5 வட்டி அலையஸ் மாமா ஆளுங்களை கூட்டி இவன் வீட்டுக்கு வந்துடுறாரு. உடனே நம்ம ஜிம்மி அவங்க 2 பேரையும் அந்த வீட்டோட பீரோக்குள்ள ஒளிய வச்சுட்டு இவன் வீட்டை விட்டு வெளியே ஓடி வரான். கரெக்டா அலையஸ் மாமாவோட ஆட்களும் மேலே ஏறி வர இவனை பார்த்த உடனே பிடிக்க வராங்க. இவன் எல்லாரையும் போட்டு அடிச்சு விட்டுட்டு தாவி ஓடுறான். ஒரு 10-15 ஆளுகளை அனுப்பி விட்டுட்டு அவர் சொகுசா கார்ல உட்காந்துருக்காரு. அவர் கூட கொடூரமான இன்னொரு மொட்டையனும் உட்காந்துருக்கான். ஆனா இவர் முன்னாடி அனுப்பிவிட்ட ஆளுங்க ஒவ்வொருத்தனும் கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து பறந்து விடுறத பார்த்த இவரு அந்த கொடூர மொட்டையனை உடனே அனுப்பிவிடுறாரு. அவன் கையில் ஒரு பெரிய சாமான் எடுத்துக்கிட்டு நம்ம ஜிம்மியை போடுறதுக்காக உள்ள கிளம்பிடுறான். கரெக்டா 2 பேரும் நேர் எதிர வர அடி சண்டை தூள் பறக்குது. அந்த கொடூர மொட்டையனும் பயங்கரமா குங்ஃபு கத்து வச்சிருப்பான் போல இருக்க. 2 பேரும் ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல நம்ம ஜிம்மியை எத்தி ஜன்னலுக்கு வெளியே பறக்க விட்டுதான். எப்படியோ அங்க தொங்குற வயரை பிடிச்சி எஸ்கேப் ஆன நம்ம ஜிம்மி கீழ் வீட்டு வழியா தப்பிச்சு ஓடிலாம் உள்ள இறங்குறான். பார்த்தா அது பாத்ரூம் ஜன்னல். உள்ள ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கு. மொட்டையனும் அங்க வந்து ஜாயின் அடிச்சிடறான். குளிக்கிற பொண்ணு அலற விட்டுட்டு இவங்க 2 பேரும் சுத்தி சண்டை போடுறாங்க. இதுக்கு மேல இவன்ட்ட இருந்து தப்பிக்க முடியாது, எழுத்து சண்டை போட்டாதான் முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஜிம்மி டாப்பு குத்து டமாங்குத்துன்னு அவனை ஒரு குத்து விட மொட்டையும் ஜன்னலை உடைச்சிட்டு பறந்து போய் நம்ம அலையஸ் மாமா கார் மேலே விழுந்துடுறான். இதுக்கு மேல எவனையும் விட்டா சரி வராது அப்படின்ட்டு நம்ம அலையஸ் மாமாவே கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பில்டிங்குள்ள வந்துடுறாரு. 3-4 ஆட்களோட கையில துப்பாக்கியோட வர இவன் ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஜன்னல் வழியா இறங்கி போயிடலான்னு பார்த்தா தெருவில் ஒரு 3 பேர் நின்றுகிட்டு ஜன்னல் பக்கமே வர விடாம சொல்றாங்க. இதை பார்த்து நம்ம ஜிம்மி மேல கூரையை உடைச்சுக்கிட்டு சீலிங் வழியா நவுண்டு போய் நம்ம பெரியவரோட வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஆனா அவன் காலடி சத்தத்தை ஃபாலோ பண்ணி நம்ம அலையஸ் மாமாவும் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அப்ப அந்த வீட்டு டேபிள்ல இவனோட காலர் இருக்கிறத பார்த்து அவரு போயும் இந்த வீட்டு இந்த வாழ்க்கைக்காக என்ன விட்டு போன அட நன்றி கெட்ட நாய, புத்தகம் ஓவியம் மியூசிக் இதெல்லாம் அவன் வாழ்க்கைக்கு எப்படிலாம் செட் ஆகும்? நீ யாரோட வாழ்க்கையில போனாலும் அவங்க வாழ்க்கை தான் உன்னால அழியும். நீ எல்லாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கவே கூடாது, ஆனா பிறந்து தொலைச்சிட்ட. உனக்கு
நல்ல வாழ்க்கை கொடுக்க என்னால மட்டும்தான் முடியும். நீ என்கிட்ட சொல்லாம தப்பிச்சு போனக்கு இங்கே உன்னை சுட்டு கொண்டுக்கணும் அப்படின்னு துப்பாக்கியை தூக்குறாரு. ஆனா சுட மாட்டேன், ஏன்னா நீ என் பையன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கீழே போட்டுட்டு வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவனும் சென்டிமெண்ட் ஆகி அப்படியே பக்கத்துல வர அவர் காலர் எடுத்து இவன் கழுத்துல போட போதாரு. அப்ப சக்குன்னு காலரை பிடிச்ச நம்ம ஜிம்மி இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்ட்டு அலையாஸ் மாமா கையை உடைச்சு அவர் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்த விக்டோரியா அவனை கொன்றுவானுங்கிற பயத்துல வேண்டான்னு கத்துறா. ஆனா இவங்க அம்மாவை இவன் தான் கொண்டான்னு இவனுக்கு நினைவு வந்துட்டனால அதுக்கு பழிவாங்க கொலவெறியோட அலையாஸ் மாமாவை பிடிச்சு அடிக்கான். தேவையில்லாம இவன் கொலை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பெரியவர் ஓடி வந்து பக்கத்தில் உள்ள பூந்தட்டி எடுத்து அலையாஸ் மாமா மண்டையிலே போட்டு உடைச்சிடறாரு. அந்த ஆளு அப்படியே மயங்கிடுறாப்ல. அவ்வளவுதான், அவரை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடுறாங்க. இவங்க தங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வந்துடுறாங்க. விக்டோரியாவுக்கு அந்த மியூசிக் ஸ்கூல்ல அவளோட பட்ட படிப்பு முடிஞ்சிருது. அவ கிராஜுவேஷனுக்கு நம்ம பெரியவரும் ஜிம்மியும் போய் உட்காந்துருக்க விக்டோரியா இப்ப நான் வாசிக்க போற மியூசிக் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்காக டெடிகேட் பண்றேன். மியூசிக் தான் அவர் வாழ்க்கையை மாத்திச்சு அப்படின்னு நம்ம ஜிம்மி பேரை சொல்லிட்டு அவ பியானோவை வாசிக்க ஆரம்பிக்க அதோட படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் பல வித்தியாசமான படங்களை பார்க்க VOT Films சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.